Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் காரையூரில் விடியா திமுக அமைச்சர் ரகுபதியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரையூர் பேருந்து நிலையம் அருகே தனது நிதியில் இருந்து முன்னாள் கவுன்சிலர் குளிபிரை பாண்டியன் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலையரங்கம் அமைத்தார். இதையறிந்த அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதிதாக திட்டங்களை வழங்க துப்பில்லாமல் அதிமுகவினரின் திட்டங்களின் பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி புகழ் தேடுவதாக திமுக மீது விமர்சனம் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காயரம்பேடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் திறக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காயரம்பேடு ஊராட்சியில் சுமார் 22,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டடத்தை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திறந்து வைத்தார். ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜுக்கும் வரலட்சுமி மதுசூதனன் இடையே ஏற்கனவே கோஷ்டி மோதல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மதுசூதனன் திறந்து வைத்த அலுவலகத்திற்கு வர முடியாது என ஊராட்சி மன்ற தலைவர் பழைய ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே பணி செய்து வருகிறார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கோஷ்டி மோதலால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். விழுப்புரம் காட்பாடி பயணிகள் ரயிலில் இடம் பிடிக்க ஒருவரை ஒருவர் முண்டியடித்ததால் ஆபத்தான சூழல் நிலவியது. 35 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வந்த நிலையில் கூடுதல் ரயில் இயக்கப்படாதது பக்தர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. கிரிவலம் போன்ற விழாக்களில் ஸ்டாலின் மாடல் அரசின் அறநிலையத்துறை அடிப்படை வசதிகளை சரிவர செய்வதில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் சிட்டிலரை கிராமத்தில் மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி பெண் ஒருவர் பலியானதோடு 6 பேர் படுகாயமடைந்தனர். கரகம் பாலித்தல் நிகழ்ச்சியின் போது வயல்வெளியில் கிடந்த பழுதடைந்த மின் வயரை மிதித்ததில் புஷ்பா என்ற மூதாட்டி உயிரிழந்தார். அப்போது கம்பி வேலியை பிடித்திருந்த 6 பெண்கள் மீதும் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் 6 பேரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் விழாக்களில் பாதுகாப்பு வசதிகளை சரியாக ஆய்வு செய்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் பொய்கை கரைப்பட்டியில் உள்ள தெப்பம் புனரமைக்கப்படாமல் உள்ளதால் பாழடைந்து காணப்படுகிறது. அழகர் கோவில் பொய்கை கரைப்பட்டி ஊராட்சியில் கல்லழகர் கோவிலுக்கு சொந்தமான தெப்பம் பராமரிப்பின்றி கிடக்கிறது. இந்த தெப்பத்தை புதுப்பிக்க 2024 நிதி ஒதுக்கப்பட்ட பின்னும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. விடியா திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் பொதுமக்கள் தெப்பத்தில் திருவிழாவை நடத்த முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.